நீங்க ஒரு இடம் வாங்க போறீங்க. நீர்நிலைகள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டும், யாருக்கு எல்லாம் பொருந்தும். இப்ப நீங்க ஒரு ரிஷப ராசி, சந்திரன் உச்ச வீடு, உங்க பிளாட்டுக்கு நேர் எதிர்புறத்துல கிழக்கு பகுதியிலேயோ வடக்கு பகுதியிலேயோ நீர்நிலைகள், ஒரு கம்மாயோ குளமோ ஒரு ஏரியோ ஒரு ஆறு இருக்குன்னா ரொம்ப சிறப்பு. இது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெருத்த தன யோகத்தை கொடுக்கும். ரெண்டாவது, கடக ராசி, நீர்நிலைகள் அருகாமையில் வீடு அமையும். நிறைய கடகராசிக்காரங்க நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உங்களுக்கு யோகம். எப்பெல்லாம் மழை பெய்யுதோ யோகம், எப்பெல்லாம் உங்க வீட்டிற்கு முன்னாடி தண்ணி நிக்குதோ, தண்ணி ஓடிட்டு இருக்கோ யோகம். மழை காலங்கள் எல்லாம் யோகம். கடகராசிக்கு எப்பவுமே போர் போட்டோம்னா நல்ல தண்ணி வந்துடும், அதுவும் நல்ல தண்ணீர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அங்க குரு உச்சம் பெற்றிருப்பார், அங்கேயே சந்திரன் இருப்பார். குரு சந்திர யோகம். ஈசான மூலையில கிணறு இருக்கிறது, பள்ளம் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, பலம். அடுத்து விருச்சிக ராசி. ஒரு பெரிய ஆறு ஓடுது சார், பெரிய தண்ணி இல்லை. ஒரு பெரிய குளம் இருக்கு, தண்ணி இல்லை. இது மாதிரி அமைப்பு. போர் போட்டோம்னா கீழே போய் தண்ணி கிடைக்கும். இவர்களுக்கு பெருத்த யோகம். மகரத்தில் பிறந்தவர்கள் தகரமாக இருந்தாலும் தங்கமாகும் காலம். கடகத்திற்கு நேர் எதிர்புறத்தில் இருக்கிற 7ஆம் வீடாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு நீர்நிலைகள் அருகில் வீடு இருப்பது, குளம் இருப்பது, உங்க இடத்துக்கு பக்கத்திலேயோ பின்னாடியோ முன்னாடியோ கிழக்கு பகுதியிலேயோ வடக்கு பகுதியிலேயோ ஈஸ்ட் பக்கம் நார்த் பக்கம் உங்களுக்கு நீர்நிலைகள் இருந்தால் பெருத்த யோகம். ஸோ பெரிய அளவுல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்துவீங்க. வணக்கம்.